அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர், எனக்கு வேண்டாம். ஆனா அடியார் என்பவர் எப்படி இருந்தாலும் வணங்கத்தக்கவர். அடியார் எப்படி இருந்தாலும் வணங்கத்தக்கவர். அடியார் அல்லாதார் யாராயிருந்தாலும் வணக்கத்திற்குரியர் அல்லர். இது எப்ப வரும்? ஆணவ மலம் அடங்குனா தாங்க வரும். ஆணவ மலம் அடங்கலைன்னா இந்த நினைப்பு நமக்கு வரவே வராது, வரவே வராது. இது இன்னும் 100 முறை சொன்னாலும் வரவே வராது. எனவே அது ஆணவ மலம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எனவே முயலகன் யாருங்க? ஆணவ மலத்தினுடைய அடையாளம். சேர்க்கும் துடி சிகரம், சிற்கணவா வீசுகரம், ஆர்க்கும் யபகரம் அபயகரம், பார்க்கில் இறைக்கு நங்கி அங்கி நகரம், அடிக்கில் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, இந்த பிரபை திருவாசி. பிரபை என்பது வட சொல்லு, தமிழ்ல திருவாசி, 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 திருவாச்சி. இது ஓங்காரம். இது ஓம்ங்கிற வடிவில் இருக்கும். ஓங்காரம். ஓங்காரமே நல் திருவாசி, ஓங்காரமே நல் திருவாசி. உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம். நீங்கா எழுத்து நிறை சுடர். இதுல ஒரு அந்த சுடர் இருக்கா இல்லைங்களா, ஒளி பிளம்பு, அது எழுத்து. 51 சுடர் இருக்கணும். நடராஜ திருமேனினா எத்தனை இருக்கணும்? 51 சுடர் இருக்கணும். ஏன்னா எழுத்துக்கள் எத்தனை? 51. காலை தான் சொன்னோம். எழுத்து, மந்திரம், பதம், வண்ணம். வண்ணம்னா எழுத்து. 51. அப்ப 51 சுடர் இருக்கணும். இப்ப நமக்கு சின்ன நடராஜ திருமேனி 51ல பாதி வைப்பாங்க. அது என்ன, அந்த 51 மடங்கு. அதை விட சின்னதா இருந்தா அதுல பாதி அப்படி வைப்பாங்க. நல்ல பெரிய நடராஜ திருமேனியா இருந்தா 51 வைக்கணும். அதான் முறைமை. சரிங்களா? ஓங்காரமேனல் திருவாசி, உற்றதனில் நீங்கா எழுத்து நிறை சுடராம். ஆங்காரமற்றார் அறிவார் அம்பலத்தான் ஆடல். அம்பலத்தானது ஆடலை யார் அறிவா? ஆங்காரமற்றார், ஆணவமலம் அடங்கினவங்க ஆடலை பார்க்கலாம், ஆடலை பார்க்கலாம். ஏனையோருக்கு இந்த கூத்து பார்க்க முடியாது, நிகழும். நம்ம அறிவிலும் கூத்து நடந்துகிட்டு தான் இருக்குது, ஆனா நமக்கு தெரியாது, நம்மால் தரிசிக்க முடியாது. அந்த திருக்கூத்தை தரிசிக்கணும்னா என்ன இருக்கணும்? ஆணவ